ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவப்பு ஊட்டி ரோஜா அப்டேட்டு. இதில் வந்து 2 சிவப்பு ஊட்டி ரோஜா செடி நம்மகிட்ட இருக்குது. ஒன்றில் வந்து பூக்கள் அது இதாக இருக்குது, 2 மொட்டுகள் விரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு பூ வந்து பாதி ஓரளவுக்கு விரிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு பூ வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. 2 பூக்கள் இருக்குது. 2 தொட்டியில் வந்து ஊட்டி ரோஜா இருக்குது. இந்த வெயிலையும் ஊட்டி ரோஜா வந்து அறுவடை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு 2 பூக்கள் இந்த தொட்டியில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு தொட்டியை வந்து தாய் செடின்னு சொல்லி கொடுத்தாங்க, மதர் பிளான்ட். இதுவே நல்லா வருது பூக்கள். ஏற்கனவே 3 நாள் பூத்துருச்சு. வாங்கினது வந்து திருப்பியும் துளிர்கள் வச்சு புதுசாக மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. 3 இடங்களில் துளிர்கள் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செடியே நல்ல பெரிய செடியாக தான் இருக்கும். இது வாங்கும்போதே பெருசாக தான் இருந்தது. தண்டுகளும் நல்லா பெருசாக தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ துளிர்கள் வந்து நிறைய வந்திருக்கு. செடியில் வந்து துளிர்கள் நிறைய வந்துட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 இடங்களில் புது துளிர்கள் வருது. இது வந்து வெள்ளரி, குண்டு வெள்ளரி செடி. குண்டு வெள்ளரியில் ஒன்றே இன்னைக்கு காய்ச்சிருக்கு. அந்த குண்டு வெள்ளரியை வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்துப்போம். ஒரே ஒரு காய் இன்னைக்கு அறுவடைக்கு வந்திருக்கு. சைஸ் வந்து சின்ன தொட்டிங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருக்கு, ரொம்ப பெருசாக இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துப்போம். இந்த வெள்ளரி வந்து ஓரளவு நல்லாவே இருக்கும், நல்லா தண்ணி சத்தோடு இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து மார்க்கெட்லாம் வைப்பாங்கள்ல, அந்த வெள்ளரி எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். சின்ன காயாக இருந்தாலும் பருசாக இருக்குனால. இது சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு, இலைகள் பழுக்க ஆரம்பிச்சதுனால எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனால் அதில் வந்து வேர் நிறைய சுற்றி இருக்குது. ஆனால் காய் வந்து இப்போ தான் லைட்டாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு, சின்னதாக இருக்குது காய். எடுத்துட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் வேரெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பியும் வைப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பியும் அதே தொட்டியிலேயே தூக்கி வச்சுட்டேன். பார்ப்போம். இது வந்து வயலட் கலர் கத்திரி அறுவடை. நிறைய கத்திரி இதில் வந்து காய்ச்சிருக்கு. ஒரு கையில் கேமரா இருக்கிறதுனால அது வந்து சரியாக எடுக்க முடியல. முதல்ல அதை காமிச்சிட்டு அப்புறம் அறுவடை பண்ணுறத காமிக்கிறேன். இதுலேயுமே நிறைய கொத்து கொத்தாக காய்கள் போட ஆரம்பிச்சிருக்கு. இது வாங்கும்போதே செடியில் கத்திரிக்காயோடு தான் வாங்கினது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய இதில் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் காய். ஒரு இதில் 5, 4 அப்படி காய்க்கும். இது சதுர தொட்டியில் வச்சுருக்கேன், ஓரளவுக்கு பெரிய தொட்டி தான். ஓரளவுக்கு அறுவடை வந்திருக்கு. இது வெள்ளை கத்திரி, இதுவும் நாற்று வாங்கி வச்சது. இப்போ காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, 3 காயாக காய்க்குது. இதுவுமே நல்லா அறுவடை கொடுத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை. இது வெள்ளை கத்திரிக்காய், புது செடி இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கத்திரிக்காய் இன்றைக்கி கிடச்சிருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.